ஓகேன்றாங்க. நீங்க சொல்ற பெண்களுக்கான 100 மீட்டர் ஓட்ட போட்டியை ஆற்றிட மாவட்ட விளையாட்டு அலுவலர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கடவுள் பத்தாவது நம்ம மாவட்டத்துக்காக அவங்க நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு நல உதவிகள் பாலகிருஷ்ணன் சார் அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன். நான் நடுவர்கள், பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாடு இன்னைக்கு வந்து உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதில்ல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. அருமையான தொடக்கம், நம்முடைய பிள்ளைகள் நல்லா வேகமா ஓடுறாங்க. என்ன வேகமா 100 மீட்டர் பந்தய தூரத்தை நமது இந்த போட்டியை ஆட்சித்தலைவர் அவருங்க தொடங்கி வைக்கிறாங்க. நல்லா கைத்தட்டலாம், ஜோரா கைத்தட்டலாம். அருமையான ஓட்டம். இன்னும் நல்லா, இன்னும் வேகமாக 100 மீட்டர் பந்தய தூரத்தை 2024-25 ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்காக உள்ள கேட்டகரியில் உள்ள ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்து இன்றைக்கு நடைபெற போகுது. இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்து ஏற்பாடுகள் செய்த ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் நீங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம மாவட்டத்தில் இந்த வருஷம் சிஎம் ட்ராஃபி கேம்ஸில் என்ன ஒரு பெருமை அப்படின்னா, மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் மாநில அளவில் உள்ள சிஎம் ட்ராஃபி ஈவெண்ட்ஸ் இனாகுரேட் பண்ணி துவக்கி வச்சது சிவகங்கை மாவட்டத்தில் நம்ம எஸ்டிஏடி கிரவுண்டில். அன்னைக்கு இந்த மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்ற வாலிபால் மற்றும் பேட்மிண்டன் காம்படிஷன்ஸ் வந்து அமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. அதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல் கேட்டகரியில் உள்ள பல்வேறு ஈவெண்ட்ஸ் நடைபெற்றுட்டு இருந்துச்சு. பிறகு காலேஜ் கேட்டகரியில் உள்ள ஈவெண்ட்ஸ், நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் உள்ள ஈவெண்ட்ஸ் முடிச்சிருக்கோம். இப்போ இன்றைக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேட்டகரியில் உள்ள ஈவெண்ட்ஸ் வந்து நடைபெற போகுது. இந்த வருஷம் பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லா கேட்டகரியிலையும் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சிடுச்சு. அது ஸ்டேட் லெவலில் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அன்றைக்கு அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் மெம்பர் செக்ரட்டரி வருகை தரும்போது அங்கே சொல்லியிருந்தாங்க. சிவகங்கை மாவட்டத்திலையும் எல்லா கேட்டகரியிலையும் காலேஜஸ் கூட கோஆர்டினேட் பண்ணி டிபார்ட்மெண்ட் மூலமாக, மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் மூலமாக, பல்வேறு அரசு துறை மூலமாக, எல்லா நெஹ்ரு யுவ கேந்திரா போன்ற அமைப்புகள் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் தனிப்பட்ட முறையில் கிளப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக இந்த மாதிரி நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உள்ள முயற்சிகள் வந்து எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 21,500 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆனது நம்ம மாவட்டத்துக்கு மட்டும்